ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம் வாங்க. சக்கை அவியல் வைக்க போகிறேன், அதாவது பலாக்காய் அவியல் வைக்க போகிறேன். நான் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நான் அந்த பலாக்காயோட கொட்டையை, அதை அந்த விதையை எடுத்திருக்கேன். அதை இப்படி கீறி சின்ன சின்னதாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பலாக்காயும் இப்படி நீட்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள், ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயும் இந்த வத்தல் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அந்த பலாக்காய்க்கு வந்து பூண்டு அதிகமாக வேணும், அதனால் கொஞ்சம் மிளகு, அதாவது குருமிளகு, கொஞ்சம் ஜீரகம், இவ்வளவும் குறை அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் அரைக்கணும். குறை அரைச்சாச்சு. அப்புறம் இதை எப்படி நம்ம அடுப்பில் வேக வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். நான் கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூனு கடுகு, அப்புறம் வத்தல் போட்டாச்சு. கறிவேப்பிலை போட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற போட்டு வச்சு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்போது இந்த விதை இந்த தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த காயை நம்ம போடணும். இது தண்ணியில் வேகட்டும். தேவையான உப்பு இதிலே போட்டு விடுவோம். ஏன்னா அந்த காய் வேகும்போது, அதனோட விதை வேகும்போது நமக்கு இது கரெக்டாக வந்துடும். சரி, இதை மூடி போட்டு மூடி விடலாம், வேகட்டும். என்னோடய கிச்சனை நீங்கள் பார்த்தீங்களா? என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியாது. திருப்பி அது இருக்கட்டும். இது நம்ம காய், அந்த காய் நல்லா வெந்துடுச்சு போல். ஆமாம், நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இதை இப்படியே இந்த பலாக்காயை நம்ம எடுத்து வச்சுருக்கா போட்டு விடுவோம். நான் போட்டாச்சுங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய சமைக்கிறீங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேமிலி நாங்கள் ஒன்றா தாங்க இருக்கோம். அதனால் எங்களுக்கு நிறைய சமையல் சமைக்க வேண்டியிருக்கு. எங்கள் அடுப்பு ஓலை எப்போவுமே பற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்களும் வாங்க, நிறைய சமைக்கிறோம். அதனால் உங்களுக்கும் சாப்பாடு நாங்கள் பரிமாறுவோம் கண்டிப்பாக. நம்ம இந்த அரைச்சதை இதில் போட்டு விட்டோம். திருப்பியும் மூடி போட்டு மூடி விடலாம். நம்ம அந்த காய் கூட நம்ம இதை வச்சோம்னா காயும் பழமும் நல்லா குழஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இன்னைக்கு பாருங்கள், எனக்கு இந்த சின்ன மீன் என்னோடய அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இது கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு பிடிச்ச பொருள் சாப்பிடணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதானே. ஏன்னா இதை இப்படியே நம்ம கிள்ளி எடுத்து இப்படி, எனக்கு கையால் இது பண்ணுறது தான் பிடிக்கும். இப்படி எடுத்தாச்சுன்னா அழகா இப்படி இருக்கும். இது அங்கே எனக்கு பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நாங்கள் இது தான் வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க. இது அழகா ரெடி ஆயாச்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான சக்கை அவியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி சக்கை அவியல் உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பலாக்காய் கிடச்சுன்னா, இதே மாதிரி நாங்கள் சக்கைன்னு சொல்லுவோம், உங்களுக்கு இது கிடச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.